பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக போலியாக வீடியோ வெளியிட்ட இஸ்லாமிய பெண் கைது. கேரளாவில் நடந்த சம்பவத்தில் ஒரு வழியாக இந்த கைது என்பது நடந்திருக்கிறது. இதே நிலை வேறு மாதிரியாக இருந்திருந்தால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்றதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடையநல்லூர்ல ஒரு பெண் பர்தா அணிந்து கொண்டு சினிமா பாட்டிற்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டால் எப்படி செய்யலாம், இது இஸ்லாத்தையே கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படி என்று இந்த ஒரு பெரிய ஒரு துலுக்கு கும்பலே இங்க கொதித்து எழுந்தார்கள். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அப்ப இந்த பெண்மணிக்கு எதிராக ஏன் நீங்கள் யாரும் கொதித்து எழவில்லை என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஏனென்றால் ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி ஆணை வேண்டுமென்றே ஒரு சீண்டுதலுக்குள்ளாக்கி ஒரு திட்டமிட்ட ரீதியிலாக செய்யப்பட்டதா அப்படிங்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அந்த சம்பவமானது நடந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்தால் அனைவருக்கும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தும் தற்கொலைக்கு காரணமானது அந்த பெண்மணி தான் என்பது தெளிவாக இருந்தும் கூட காவல்துறை இவ்வளவு நாள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவ்வளவு அழுத்தத்திற்கு பேரில் தான் இன்றுதான் கைது என்பதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பெண்மணி IUML கட்சியை சார்ந்தவர் என்பதையும் இதுல சொல்லப்படுகிறது. அதுவும் இதுல ஒரு குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு இந்த இன்னொரு விஷயத்தையும் தீவிரமாக விசாரணை பண்ண வேண்டும். இந்த ஆண் ஹிந்து என்பதால் இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்ட ரீதியில் இந்த பெண்ணால் செய்யப்பட்டதா? ஏன்னா நீங்க அந்த வீடியோவை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த விஷயங்கள் தெளிவாக புலப்படும். அதனால அந்த கோணத்திலும் இதை விசாரிக்க வேண்டும். அந்த இறந்து போன அந்த தீபக் அவர்களுக்கு என்ன இழப்பீடு இந்த அரசாங்கம் வழங்க போகிறது? உடனடியாக அவருக்கு ஏதாவது இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும். இந்த பெண்மணிக்கு ஒரு கடுமையான தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பதே நம் கோரிக்கை.